Good morning, my dear third standard students. Welcome back to GK class. ஓகேவா ஜிகே கிளாஸில் மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஈஸியான லெசன்ஸாக நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே படிக்கக்கூடிய லெசன்ஸாக தான் மிஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 24 பிக்சர் வேர்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது வேர்ட் செயின், அதாவது ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணி நியூ வேர்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த நியூ வேர்டில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணி அனதர் நியூ வேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு க்ளூஸாக பிக்சர்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது பிக்சர் வேர்ட்ஸ். அப்போது ஹெட்டிங்லேருந்தே உங்களுக்கு தெரியுது என்ன கொடுத்துருப்பாங்க, அவங்க சம் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரில் இருந்துட்டு நீ அந்த வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற, பிக்சர்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற. எப்படி மிஸ் பிக்சர்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? லெசனுக்குள்ளே போனால் தான் அது தெரியும், பிக்சர்லேருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு. ஷால் வி என்டர் இன்டு த லெசன்? எஸ். லெசன் 24 பிக்சர் வேர்ட்ஸ். டேக் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபார்ம் வேர்ட்ஸ். ரைட் த வேர்ட் இன் த பாக்ஸ். இப்போ புரியுதா? மிஸ் பிக்சர் வேர்ட்ஸை உள்ளே போய் பார்த்தா புரியும்னு சொன்னது. என்ன சொல்லியிருக்காங்க? டேக் த ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் ஈச் ஆப்ஜெக்ட். அப்படின்னா அவங்க ஏதோ நிறைய பிக்சர் கொடுத்துருக்க போகிறாங்க, அதில் அந்த பிக்சரில் என்ன இருக்குதுன்னு நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதோட நேமில் ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பிக்சரில் அதோட ஃபஸ்ட்டு லெட்டரை எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் பிக்சரில் அதோட ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கணும். தேர்ட் பிக்சரில் அதோட ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கணும். ஃபோர்த்து பிக்சர்லேயும் ஃபஸ்ட் லெட்டரை எடுத்துக்கணும். அப்போது இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கிடைக்கும், அதுதான் பிக்சர் வேர்ட். அதுதான் என்னது? பிக்சர் வேர்ட். ஓகேவா? ஸோ முதல்ல நீ என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க பிக்சர்ஸ் என்னன்னு உனக்கு தெரியணும். அப்புறம் அதோட நேமை இங்கிலீஷில் ரைட் பண்ண தெரியணும். அப்புறம் அதோட ஃபஸ்ட்டு லெட்டரை எடுத்துக்கணும். 3 ஸ்டெப் இருக்குது. ஓகேவா? அப்போ மிஸ் எங்களுக்கு தெரியாத ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்களா? பயப்படவே வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ லெசனுக்குள்ளே போகணுன்னு பாருங்களேன், மிஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது மிஸ், யூகேஜி போர்ஷன் மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. போகலாமா? எஸ். லெசன் 24 பிக்சர் வேர்ட்ஸ். லெசன் 24 பிக்சர் வேர்ட்ஸ். ஓகேவா? டேக் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபார்ம் வேர்ட்ஸ். ரைட் இட் இன் த பாக்ஸ். ரைட் இட் இன் த பாக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் எத்தனை பிக்சர்? எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 4 பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க பிக்சர் என்னது? சன். SUN, சன். நெக்ஸ்ட்டு பிக்சர் என்னது? ஒரு ட்ரீயோட பிக்சர், ட்ரீ. அடுத்து என்ன பிக்சர் இருக்குது? எக்கு. என்ன பிக்சர் இருக்குது? எக்கு. தென் பென்சில். தென் என்ன இருக்குது? பென்சில். இப்போ 4 பிக்சரையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாத்தையும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஸோ சன்னோட ஃபஸ்ட் லெட்டர் எஸ், ட்ரீயோட ஃபஸ்ட் லெட்டர் டி, எக்கோட ஃபஸ்ட் லெட்டர் இ, பென்சிலோட ஃபஸ்ட் லெட்டர் பி. அப்போது STEP, ஸ்டெப்பு. என்ன வருது? STEP, ஸ்டெப்பு. என்னப்பா வருது? STEP, ஸ்டெப்பு. பாருங்கள், மிஸ் சைடில் ரைட் பண்ணிட்டேன். ஸோ சன்னோட ஃபஸ்ட் லெட்டர் எஸ், ட்ரீயோட ஃபஸ்ட் லெட்டர் டி, எக்கோட ஃபஸ்ட் லெட்டர் இ, பென்சிலோட ஃபஸ்ட் லெட்டர் பி. Then join all these letters, you get step. STEP, ஸ்டெப். ஸ்டெப்புனா என்ன? நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு தான் நடந்து வருவீங்க, அதுக்கு பேரும் ஸ்டெப்பு தான். அப்ஸ்டேர்ஸ் போகணும் அப்படின்னா ஸ்டெப்பில் ஏறி தான் போவோம், படிக்கட்டு, அதுக்கு பேரும் ஸ்டெப்பு தான். அதுக்கு பேரும் என்னது? ஸ்டெப்பு தான். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டெப் போடுவீங்க, 1 ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப், அதுக்கு பேரும் ஸ்டெப்பு தான். ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். ஸோ பிக்சர்ஸை கண்டுபிடிக்கிறீங்க, அதோட ஃபஸ்ட் லெட்டரை கண்டுபிடிக்கிறீங்க, ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் சேர்த்து ரைட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், ஸ்டார் இருக்குது. என்ன இருக்குது? ஸ்டார். அடுத்த பிக்சரில் என்னது? ஆக்ஸ். லாஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோமா, ஆக்ஸோட பிக்சர் இருக்குது. ஆக்ஸ்னா கோடாரி. ஆக்ஸ்னா என்னது? கோடாரி. இந்த ஆக்ஸுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? என்ன ஸ்டோரினா, மிஸ் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, பட் சொல்கிறேன்.
ஒரு உட்கட்டர். இந்த ஆக்ஸ் யார் மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா உட்கட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த உட்கட்டர்கிட்ட ஒரு ஆக்ஸ் இருந்திருக்கு. அந்த ஆக்ஸை எடுத்துகிட்டு டெய்லி வேலைக்கு போயிட்டு ஃபாரஸ்ட்டுக்கு போய் வுட்டெல்லாம் கட் பண்ணிட்டு வருவார். அதுதான் அவருடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு. ஓகேவா? அந்த வுட்ஸ் அப்புறம் என்ன பண்ணுவார், வுட் எல்லாத்தையும் சேல் பண்ணி அதில் வர மணியை வச்சு தான் அவரோட டே டு டே லைஃப்பை லீட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மார்னிங் எழுந்திரிச்சு அந்த உட்கட்டர் என்ன பண்ணாராம், அவரோட ஆக்ஸை வழக்கம் போல் எடுத்துகிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கார். வுட்டை கட் பண்ணலான்னு ஒரு ட்ரீ மேலே ஏறி இருக்கார். ஓகேவா? ஸோ ட்ரீ மேலே ஏறி வுட்டை கட் பண்ணிகிட்டே பிரான்ச்சை கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட கையிலேருந்து அந்த ஆக்ஸ் வந்துட்டு நழுவி கீழே விழுந்துருச்சு. கீழே பார்த்தா ஒரு வாய்க்கால், சம்திங் பாண்டோ லேக்கோ ஏதோ ஒன்று, ஒரு வாட்டர் பாடிஸ். ஓகேவா? ஒரு வாட்டர் பாடி அங்கே இருந்திருக்கு. அதாவது ஒரு குளமோ குட்டையோ அந்த ட்ரீக்கு கீழே இருந்திருக்கு. இவர் மிஸ் பண்ண அந்த ஆக்ஸ் வந்துட்டு டம்முன்னு போய் அந்த வாட்டரில் விழுந்துடுச்சு. இப்போது அந்த உட்கட்டர் பாவம், அவர்கிட்ட இருந்ததோ ஒரே ஒரு ஆக்ஸ். உடனே கீழே இறங்கி வந்து காட் கிட்ட அழுது க்ரை பண்ணி ப்ரே பண்ணாராம். காட் ப்ளீஸ் காட், என்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு ஆக்ஸ் தான், அதுவும் இப்போ தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. வாட் கேன் ஐ டூ நவ்? இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? எப்படி எனக்கு மணி கிடைக்க போகுது? எப்படி நான் சாப்பிட போகிறேன்? எப்படி என் ஃபேமிலியை நான் பார்த்துக்க போகிறேன்? அப்படின்னு ரொம்ப ப்ரே பண்ணாராம். உடனே காட் வந்துட்டு அவருக்கு முன்னாடி அப்பியர் ஆகி என்ன பண்ணாராம், அந்த வாட்டரில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஸு, ஒரு கோல்டன் ஆக்ஸு. கோல்டுனா என்ன, கோல்டாலேயே மேடான ஆக்ஸு, தங்கத்திலேயே மேடானது. அதை எடுத்து கொடுத்தாராம். இதுதான் உன்னோட ஆக்ஸா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த உட்கட்டர் சொன்னாராம், இல்லை காட், இது என்னோடய ஆக்ஸ் இல்லை, என்னோடது இப்படி கோல்டு மாதிரிலாம் ஜொலிக்காது, என்னோடது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரிங்க காட் என்ன பண்ணிட்டாராம், அதை விட்டுட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு இன்னொரு ஆக்ஸை எடுத்து காமிச்சாராம். அந்த ஆக்ஸ் பார்த்தா அப்படின்னா இரும்பு. ஓகேவா? நல்ல இரும்பால் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆக்ஸு, நல்ல பிக்காக ப்ராடாக அயனால் மேடப்பான ஆக்ஸு. அதை எடுத்து காமிச்சாராம். இந்தப்பா, இது உன்னோட ஆக்ஸா அப்படின்னு கேட்டாராம். இல்லை காட், இது என்னோட ஆக்ஸ் கிடையாது, என்னது இரும்புலலாம் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டாராம். மூணாவதாக ஒரு ஆக்ஸ் எடுத்து காமிச்சாராம். அதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா வெறும் வுட்டால் ஆனது. ஸோ இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் காட். எஸ் காட், இதுதான் என்னோட ஆக்ஸு அப்படின்னு சொன்னாராம். உடனே காடுக்கு ஸ்மைல் பண்ணிகிட்டே காட் கேட்டாராம், ஏன்பா நான் ஒரு காடு, நான் உனக்கு முன்னாடி வந்துட்டு கோல்டால் மேட் பண்ண ஆக்ஸை கேட்டேன், வேறு யாராவதா இருந்தால் இதுதான் என்னோடதுன்னு கேட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீ கோல்டால் ஆனதையும் வேணான்ட்ட, ஸ்டீலான ஆனதையும் வேணான்ட்ட, உண்மையை மட்டும் சொல்லி வாங்கிட்டியே, ஏன்பா கோல்டை வாங்கியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி காட் கேட்டாராம். உடனே அந்த உட்கட்டர் சொன்னாராம், இல்லை காட், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஆசையெல்லாம் இல்லை, என்னோட ஆக்ஸு எனக்கு கிடச்சா போதும், கோல்டால் ஆனதோ ஸ்டீலால் ஆனதோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், டெய்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ஆக்ஸ், வுட்டாலான ஆக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நான் பேராசை க்ரீடினஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த உட்கட்டர் சொன்னாராம். ஸோ இதுலேருந்து காட் உடனே என்ன பண்ணாராம், இந்த 3 ஆக்ஸுமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், கோல்டால் மேடப்பான ஆக்ஸ், ஸ்டீலால் மேடப்பான ஆக்ஸ் அண்டு உட்கட்டரோட உண்மையான ஆக்ஸ் எல்லாத்தையுமே காட் வந்துட்டு உட்கட்டருக்கு கொடுத்துட்டு டிஸப்பியர் ஆகிட்டாராம், மறைஞ்சு போயிட்டாராம். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அவர் வந்துட்டு ரொம்ப அவரோட ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணாரா உட்கட்டர், காடுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் ஆக்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்களும் க்ரீடினஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் காட் நிறைய தருவார். ஸோ க்ரீடினஸ் இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் செகண்ட் ஒன்ல ஃபஸ்ட்டு பிக்சர் ஸ்டார், செகண்ட் பிக்சர் ஆக்ஸ், தேர்டு பிக்சர் ஃபேன், ஃபோர்த்து பிக்சர் என்ன இருக்குது, எலிஃபேண்ட். இப்போ இதோட ஃபஸ்ட் லெட்டரெல்லாம் எடுங்க. ஸ்டார்லேருந்து எஸ், ஆக்ஸ்லேருந்து ஏ, ஃபேனிலேருந்து எஃப், எலிஃபண்ட்லேருந்து இ. SAFE சேஃப், SAFE சேஃப். இந்த பிக்சர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நீ தான் இந்த வேர்ட்ஸை எழுதணும். SAFE சேஃப்னா என்னது, ஜாக்கிரதையா, பிவேர் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஓகே, சேஃப்னா ரொம்ப சேஃபாக இருந்துக்கணும்னு அர்த்தம். சேஃப்னா என்னது, சேஃபாக இருந்துக்கணும், பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஒரு ஃப்ளவர் பிக்சர், அடுத்தது லெக்கோட பிக்சர், நெக்ஸ்ட்டு அவுல், ஆந்தைக்கு வந்து நைட்டில் மட்டும்தான், டியூரிங் நைட் டைமில் மட்டும்தான் அதுக்கு வந்துட்டு ஐஸ் நல்ல விசிபிளாக இருக்கும், டே டைமில் தெரியாது. 360 டிகிரி, அதாவது ஹெட்டை வந்துட்டு 1 ஃபுல் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா இந்த அவுல் மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, வெல்லுனா கேணி, வெல்லுனா என்னது, கேணி. ஓகேவா? இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் எடுங்க. ஃப்ளவர்லேருந்து எஃப், லெக்லேருந்து எல், அவுல்லேருந்து ஓ,
வெள்ளிலேருந்து டபிள்யூ ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எடுக்கணும். அப்போ என்ன வேர்டு ஃபார்ம் ஆகுது? ஃப்ளோ. ஃப்ளோனா வாட்டர் ஃப்ளோ ஆகுறதுன்னு சொல்லலாம். வாட்டர் இப்போ நீங்கள் போர் பண்ணுறீங்க, போர் பண்ணும்போது வாட்டர் என்னவாகும்? அப்படியே ஓடும், ஃப்ளோ ஆகி போகும் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஃப்ளோ. அதுக்கு பேர் தான் என்னது? ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள், கைட்டு பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் என்னது? ஐஎன்கே இங்க்கு, அந்த பாட்டில்லையே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்க்கு. நெக்ஸ்ட் ஒன் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு டால், க்யூட்டான டால். இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட் லெட்டர்லாம் எடுங்க. கைட்டுலேருந்து கே, இங்க்லேருந்து ஐ, 9 அதுலேருந்து என், டாலுலேருந்து டி. ஸோ கேஐஎன்டி, கைண்ட். கேஐஎன்டி, கைண்ட். கைண்ட் அப்படின்னா ரொம்ப அன்பாக இருக்கிறது. கைண்டுன்னா என்னது? அன்பாக ஜென்டிலாக இருக்கிறது. உங்கள் மதர் எப்போவுமே கைண்டாக இருப்பாங்க. சில டைம்ஸில் டேடி கூட ரஃப்பாக நடந்துக்குப்பார். ஆனால் மதர், உங்களோட மாம் எப்போவுமே நம்மள்ட்ட எப்படி இருப்பாங்க? கைண்டாக ஜென்டிலாக தான் இருப்பாங்க. ஸோ கேஐஎன்டி, கைண்ட். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஒரு காக்கோட பிக்சர். ஓகேவா? அது ஹென்னா காக்கான்னு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க? எஸ், அந்த நெக் போர்ஷனில் ஒரு மசில் மாதிரி தொங்கும், அதே மாதிரி தலையில் கொண்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு அது காக்கா இல்லை ஹென்னான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது காக், சேவல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிங்கு. ஃபிங்கரில் போடுவீங்க இல்லையா? ரிங்கு, அந்த ரிங்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 1, நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னது? வாட்டர். ஓகேவா? ஸோ வாட்டர் வைக்கிற பாட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுங்க. அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. வாட்டர்னு நினச்சி நீங்கள் டபிள்யூ எடுத்தாலும் ஓகே, இல்லை பாட்டுன்னு நினச்சி பி எடுத்தாலும் ஓகே, ரெண்டையுமே ரைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், காக்லேருந்து சி, ரிங்குலேருந்து ஆர், 1லேருந்து ஓ, வாட்டர்லேருந்து டபிள்யூ இல்லை பாட்டுலேருந்து பி, எதை எடுத்தாலும் ஓகே. வாட்டர்னு வச்சிங்கன்னா க்ரோன்னு வரும், காகம். பாட்டுன்னு வச்சிங்கன்னா க்ராப்புன்னு வரும், சிஆர்ஓபி. க்ராப்னா இந்த நெல் வளர்ந்துருக்கு இல்லையா, கிரெயின்ஸ்லாம் வளரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் க்ராப்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது? க்ராப்ஸ். ஃபீல்டில் வளரக்கூடிய அந்த செடிக்கு பேர் தான் க்ராப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6th ஒன். ஃபஸ்ட் ஒன் ஒரு ஹேட் பிக்சர், அடுத்து ஒரு ஆப்பிள் பிக்சர், தென் நெட்டு. நெட்டுனா என்ன? ஃபிஷர்மேன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறதுக்காக அந்த நெட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டாக். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? டாக். இப்போ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் எடுங்க. ஹேட்டுலேருந்து ஹச்சு, ஆப்பிள்லேருந்து ஏ, நெட்டுலேருந்து என், டாக்லேருந்து டி, ஹச்ஏஎன்டி, ஹேண்ட். நம்மளுடைய ஹேண்ட், அதுதான் ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நோஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க. நோஸ் பிக்சர் நம்மளுடைய மூக்கு. நெக்ஸ்ட் ஒன் இயர், ஒரே ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம லெக்கில் வியர் பண்ணக்கூடிய சாக்ஸ், ஷூ சாக்ஸ் வியர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டெய்ல், ஏதோ ஒரு அனிமலோட டெய்லை காமிச்சிருக்காங்க. டெய்ல்னா வால், டெய்ல்னா என்னது? வால். ஓகேவா? ஸோ டெய்ல் பிக்சர். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுங்க. நோஸ்லேருந்து என், இயர்லேருந்து இ, சாக்ஸ்லேருந்து எஸ், டெய்லேருந்து டி. நெஸ்ட்டு, NEST, நெஸ்ட்டு. நெஸ்ட்டுனா என்ன? குருவிக்கூடு மட்டும் இல்லை, பேர்ட்ஸோடைய நெஸ்ட்டு. பேர்ட்ஸ் எங்கே லிவ் பண்ணும் அப்படின்னா நெஸ்ட்டில் லிவ் பண்ணும். பேர்ட்ஸ் எங்கே லிவ் பண்ணோம்? நெஸ்ட்டில். நம்ம எங்கே லிவ் பண்ணுவோம்? ஹவுஸில் லிவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு பேர்டுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அது லிவ் பண்ணக்கூடிய பிளேசஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் தான் இருக்கும். நம்மலாம் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமில் இருப்போம். பேர்ட்ஸ் எல்லாம் நெஸ்ட்டில் இருக்கும். நெஸ்ட்டுனா கூடு. நெஸ்ட்டுனா என்னது? கூடு. ஓகேவா? ஸோ பேர்ட்ஸ் பில்டு தேயர் ஓன் நெஸ்ட். பேர்ட்ஸ் வந்து அதோட நெஸ்ட்டை அதுவே பில்ட் பண்ணிக்கும். அதோட நெஸ்ட்டை அதுவே என்ன பண்ணிக்கும்? பில்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேடர்னா ஏணி. லேடர்னா என்னது? ஏணி. நெக்ஸ்ட் ஒன் 8, 8ஓட நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட் எப்போவுமே எப்படி இருக்கும்? ஆக்டிவாக இருக்கும், ஆல்வேஸ் ஆக்டிவ். யார்? ஆண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேன், ஹேண்ட் ஃபேன். அது பேர் என்னது? ஹேண்ட் ஃபேன். அது பேர் ஃபேனு. ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுனால ஹேண்ட் ஃபேனு. மேலே சீலிங்கில் இருந்துச்சுன்னா அது பேர் சீலிங் ஃபேனு. டேபிள் மேலே வச்சா டேபிள் ஃபேனு. ஓகேவா? ஸோ ஃபேன். ஸோ இப்போ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் எடுங்க. லேடரில் எல், 8ல் இ, ஆண்ட்டில் ஏ, ஃபேனில் எஃப். ஸோ LEAF, லீஃப். LEAF, லீஃப்னா இலை. லீஃப்னா என்னது? இலை.
நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? எஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? ஸ்னேக்கோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹேண்டு, ஸ்னேக் ஹேண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது புல்லா கவ்வா ஆக்ஸா எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏன்னா பாருங்கள் அதோட நெக் போர்ஷனில் பாருங்கள் பின்னாடி எப்படி பல்ஜாக ஒரு பெரிய மசில் இருக்கும். அப்படி இருந்தாலே அது ஆக்ஸ்ன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலே அது பேர் என்னது? ஆக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஷர்ட் பாக்கெட். பென் இருக்கா? எஸ், அப்போ அது பேர் பாக்கெட். அது பேர் என்னது? பாக்கெட். அப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் எடுங்க. ஸ்னேக்கில் எஸ், ஹேண்டில் ஹச், ஆக்ஸில் ஓ, பாக்கெட்டில் பி. ஸோ எஸ்ஹெச்ஓபி ஷாப். எஸ்ஹெச்ஓபி ஷாப். ஷாப்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த ஷாப்பாக வேணும். ஷாப்னா கடை. ஷாப்னா என்னது? கடை. ஓகேவா? நீங்கள் ட்ரெஸ் வாங்க போகிற ஷாப்பாக இருக்கலாம், க்ராசரிஸ் வாங்கக்கூடிய ஷாப்பாக இருக்கலாம், ஓகேவா? ஃப்ரூட்ஸ் வாங்கக்கூடிய ஃப்ரூட் ஷாப்பாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கக்கூடிய வெஜிடபிள் ஷாப்பாக இருக்கலாம், ஸ்டேஷ்னரின்னு கூட இருக்கலாம். எந்த ஷாப்பாக வேணும். இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெட்டி கடையாக கூட இருக்கலாம். பெட்டி ஷாப். அது பேர் என்னது? பெட்டி ஷாப். ஸோ ஷாப்னா கடை. லாஸ்ட் ஒன் பாருங்கள் பெல் பிக்சர். அடுத்தது ஓஷன். போட்ஸ் செயில் எங்கே செயில் ஆகிட்டுருக்கோம்? ஓஷனில் தான் செயில் ஆகும். போட்ஸ் எங்கே செயில் ஆகும்? ஓஷனில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டாங்கி. டாங்கியா அது ஆஸா? ஓகேவா? டாங்கியோட ஃபெமினைன் ஜெண்டர் தான் என்னது? ஆஸ். ஏடபிள்எஸ் ஆஸ். ஸோ ஆஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்னது? ட்ரெயின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரெயின். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் எடுங்க. பெல்லுக்கு பி, ஓஷனுக்கு ஓ, ஆஸுக்கு ஏ அண்ட் ட்ரெயினுக்கு டி. பிஓஏடி போட். பிஓஏடி போட். போட் மீன்ஸ் கப்பல். போட் மீன்ஸ் கப்பல். போட் செயில் இன் வாட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் பிக்சர் வேர்ட்ஸ். இதுதான் என்னது? பிக்சர் வேர்ட்ஸ். அவங்க பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர் என்னன்னு நீ ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து சேர்த்து பார்த்தா ஒரு நியூ வேர்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெப், செகண்ட் ஒன் இஸ் சேஃப், ஃப்ளோ, கைண்ட், க்ரோ, ஹேண்ட், நெஸ்ட், லீஃப், ஷாப் அண்ட் போட். ஓகேவா? இந்த லெசன் ஈஸியாக இருக்கா? ரொம்பவே ஈஸி. பிக்சர் வேர்ட்ஸ். பிக்சர் வேர்ட்ஸ் கொடுத்துருக்க பிக்சரை பார்த்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? வேர்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.